நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 4000 வேக்கன்சிக்கான இந்த அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னக்கூட்டி நம்மளோட நெல்லை ஜங்ஷன் யூடியூப் சேனலில் டிஎன் செட், டிஆர்பி, யூஜிசி நெட், பிஎஸ்டி, ஹையர் எஜுகேஷன் உள்ளிட்ட பல்வேறு தகவலை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஎன்டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 2024ஆம் ஆண்டிற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இந்த நிலையில் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா tntrb.gov.in அந்த வெப்சைட்டில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் அப்படி பார்த்துட்டே வந்தோம்னா அதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்னு இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அது வந்து இன்னொரு பேஜுக்கு போகும். அந்த பேஜில் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அதில் வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டேட்டு மார்ச் 14, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து மார்ச் 28, அப்ளிகேஷன் எண்டு வந்து ஏப்ரல் 29. இதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம்னா அதுவும் வந்து ஏப்ரல் 29. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துட்டோம்னா 8/4/2024 டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். இதில் அப்ளைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி நியூ அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை என்னங்கிறத ஒரு வாட்டி பார்த்துடலாம். இதில் பார்த்துட்டோம்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்துட்டோம்னா எக்ஸாம் ஃபீ வந்து 600 ரூபா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு வந்து 300 ரூபா கட்டினா போதும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபீ பே பண்ணோடனே உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அலாட் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பேமெண்ட் கேட்வே வழியாக மட்டும்தான் பண்ணணும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வழியாக தான் பண்ண முடியும். வேறு எந்த ஆஃப்லைன் மெத்தடும் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுமாரி அப்ளை பண்ணும்போது சர்வீஸ் சார்ஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. 25 ரூபா சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்க. இது அதே மாதிரி என்னென்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபீ வந்து ஃபெயிலியர் ஆகி நம்ம கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம வந்து கரெக்டாக வந்து கட்டணும். அதே நேரத்தில் வந்து ரீஃபண்ட் எதுவும் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டி ஃபீ பண்ணோம்னா ரீஃபண்டு இல்லாட்டி ஃப்யூச்சரில் அதை வந்து எதுவும் பண்ணவோ மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டிக்கு மேலே ஃபீ கட்டினா அந்த ஃபீயும் ரீஃபண்ட் இல்லை அப்படிங்கிறத டிஆர்பியோட செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரீட் த பியாம்பிள் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. அதை தான் இப்போ பார்த்தோம். இதுக்கடுத்து நம்ம நேராக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ண வந்து போயிடலாம். மேஜராக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே வந்து போயிடலாம். அப்ளை நவ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜுக்கு போகும். இதுலேயும் அதே இதான் வந்து இருக்கும். இதில் உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும். முதல்ல உங்களோட இமெயில் ஐடி அடித்த உடனே என்னாகும் அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து அதில் டைப் பண்ணணும். கரெக்டான இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட ஃபோன் நம்பரை வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வெரிஃபைடு இமெயில் ஐடின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, ஓடிபி சென்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி, நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? உங்களோட மெயில் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்பாக்ஸில் திறந்து பார்க்கலாம். அதில் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். சப்போஸ் இன்பாக்ஸில் இல்லாட்டி ஸ்பேம் மெயிலாவோ அதில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸ்பேம் மெயில் ஒன்று இருக்கும், அதை வந்து செக் பண்ணுங்கள். அதுலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 டிஜிட் நம்பர் வரும். அந்த 4 டிஜிட் நம்பர் அதில் டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா இமெயில் வந்து வெரிஃபை ஆயிரும். ஓகே கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்மளோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுறோம். நம்மளோட மொபைல் நம்பர் அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பரை டைப் பண்ண உடனே அந்த 10 டிஜிட் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து டைப் பண்ணணும். அதை டைப் பண்ண உடனே என்னாகும் அப்படின்னா பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ் சென்ட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். அது கொடுத்த உடனே உங்கள் செல்லுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். சப்போஸ் ஓடிபி வராத பட்சத்தில் ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வெரிஃபைடு அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் வெரிஃபை ஆயிரும், ஓகே ஆயிரும். அதுக்கடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வந்துடும். யூ ஹேவ் கம்ப்ளீட் த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களோட
இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்கிறத கொடுத்துருங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அப்ளை, சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கும். இதில் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து கிளிக் பண்ணணும். அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நான் அந்த டேட்டா டேஷ்போர்டுக்குள்ளே போவோம். அதில் பார்த்துட்டோன்னா போஸ்ட் டீட்டெயில் ஆஃப் அப்ளிகண்ட், அதுக்கடுத்து அட்ரஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில், அப்லோடிங் டாக்குமெண்ட், ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு போஸ்ட் டீட்டெயில், அதில் ரீட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த ரீட் நோட்டிஃபிகேஷனை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஏற்கனவே மார்ச் 14 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இதை படித்து பார்த்துக்கோங்க. சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்துட்டோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் ரீடு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த போர்ட்டலுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பேஜில் வந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. எத்தனை செக்ஷனில் இது இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டீட்டெயில் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோடிங் டாக்குமெண்ட், ப்ரிவ்யூ, இதே மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம்னா நீங்கள் 2019 இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா நோங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ என்ன போஸ்ட்டு, நேம் ஆஃப் த போஸ்ட் எதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா, இல்லை வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா? அதில் எது உண்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஸுங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் ஃபார் அப்ளை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உங்களோட சப்ஜெக்ட், நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து கொடுங்க. 2024 இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆகுது. அதில் உங்கள் சப்ஜெக்ட் அதை கொடுத்துட்டு எஸ்ஸுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே கீழே பார்த்துட்டோம்னா ஐ ஹேவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே பர்சனல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகும். அதில் அப்ளிகண்ட்டோட நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம் என்னவோ அந்த நேமை வித் இனிஷியலோடு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். அப்ளிகண்ட் நேம் இனிஷியலோட ஃபில் பண்ணணும். உங்கள் ஜெண்டர் என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களோட ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு விட்ட விஷயங்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயங்கள் உண்டோ அதை கொடுத்துட்டு அதை அந்த கார்டோட நம்பர் வந்து நீங்கள் அதில் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கும். இயரு, மந்த்து, டேட்டு, இதை வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியது. கீழே உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கடுத்து உங்களோட ஃபாதர் நேம், அந்த சைடு அவங்களோட இனிஷியல் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணணும். உங்களோட ஃபாதர் நேம், இனிஷியல். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மதர்ஸ் நேம், அதுக்கடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களோட இனிஷியல் என்னவோ அதை வந்து அடுத்த இதில் வந்து போடணும். அடுத்து வந்து நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. இந்தியனா அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. இந்தியா கொடுத்துருக்காங்க. ரிலிஜன் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்திஸ்ட், சிக்கிங்ஸ், ஜெயின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னவோ கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, எஸ்டியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, இல்லை பிசியா, எம்பிசியா, என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதை கொடுத்துட்டு எஸ்ஸுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே நேம் ஆஃப் சப்காஸ்ட், உங்களோட சப்காஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதில் நிறைய சப்காஸ்ட் இருக்குது, அதில் லிஸ்ட் ஆகும். அதில் நீங்கள் என்ன சப்காஸ்ட்டில் வரீங்களோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் அதை கொடுத்துருக்காங்களா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் இஷ்யூட் இன் தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. இல்லைனா நோங்கிறத கொடுங்க. அதேமாதிரி இது யார் இந்த அத்தாரிட்டி கொடுத்தா அப்படிங்கிறது இருக்குது. அதிலே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. பிசிலாம் தாசில்தார் கொடுப்பாங்க, இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸ் தாசில்தார் கொடுப்பாங்க. அது என்னங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் எப்போ, அந்த டேட்டை வந்து கரெக்டாக வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து போட்டுக்கோங்க. அதேமாதிரி உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அந்த நம்பரும் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து உங்களோட காஸ்ட் என்ன, சப்காஸ்ட் என்ன, இந்த மாதிரி டீட்டெயிலை கொடுத்துட்டு ஐ கிளியர் தட் எபோவ் இன்ஸ்டேஷன் ஆர் கரெக்டட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட்டும் கொடுக்கணும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் வரும். உங்களோட அட்ரஸ், சிட்டி, வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட வீட்டு நம்பரு, தெரு பேர், இல்லை காலனி இருந்தால் காலனி பேர், இல்லைன்னா வேறு என்ன இருக்கோ அதோட பேர். அடுத்து வந்து நீங்கள் எந்த சிட்டி, எந்த வில்லேஜில் இருந்து வாரீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து கேட்பாங்க. முதல்ல அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் இது. அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸும் வந்து இருக்குது. அப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸில் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை அந்த டீட்டெயிலை வந்து அடிச்சுக்கோங்க. சிலர் கம்யூனிகேஷனும் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிட்டி என்னங்கிறது கேட்டிருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறது, ஸ்டேட்டு, பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேமாக இருந்தால் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு ஐ சர்டிஃபைட் தேட் அப்படிங்கிற விஷயத்தை டிக் கொடுத்துட்டு
இங்கே நேராக கீழே வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன் கொடுத்து இந்த டிக் கொடுத்து சப்மிட்ங்கிறத கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் இது ரொம்ப முக்கியமான பேஜ், குவாலிஃபிகேஷன். நீங்கள் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, யூஜி, பிஜி, இன்டர்கிரேட்டட் ப்ரோக்ராம், எம்ஃபில், பிஹெச்டி, நெட்டு, ஸ்லெட்டு, செட்டு, இதில் என்னெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் டிக் கொடுங்க, மற்ற எதையும் டிக் கொடுத்துறாங்க. இங்கே நீங்கள் டிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு அப்லோடிங் டாக்குமெண்ட்டில் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து எஸ்எஸ்எல்சி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோட நம்பர் என்ன, மோட் ஆஃப் ஸ்டடி என்ன, ரெகுலராக ப்ரைவேட்டாக, நேம் ஆஃப் த ஸ்கூல் என்ன, ஸ்கூலோட டீட்டெயிலாக வந்து வந்து அதில் இன்ஸ்டிடியூஷனோட டீட்டெயில் வந்து அதில் கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் போர்டு, எந்த போர்டில் வந்து படிச்சிருக்கீங்கன்னு அடுத்த டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இல்லை அதர்ஸா என்னங்கிறத பார்த்து அதை கொடுத்துக்கோங்க. தமிழ் ஃபஸ்ட் லாங்குவேஜாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து எந்த மந்த் அண்ட் இயர் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹெச்எஸ்சி, அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா மேலே நீங்கள் கேட்ட அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்எஸ்சிலையும் வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சிக்கு என்னெல்லாம் போட்டிங்களோ அதே கேட்டிருப்பாங்க. ஃபைனலாக வந்து நீங்கள் எந்த பீரியட் டு எந்த பீரியட் வரைக்கும் ஹெச்எஸ்சி படிச்சிங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் இதில் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், போட வேண்டியது இருக்கும். பீரியட் ஆஃப் ஸ்டடி எந்த மந்த்லேருந்து எந்த இயர் வரைக்கும், எந்த மந்த்லேருந்து எந்த இயர் வரைக்கும், ஃப்ரம் டூ அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் அதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து போட வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அல்லது கிரேட், என்ன கிரேடு முடிச்சிருக்கீங்களோ அதையும் வந்து நீங்கள் அதில் வந்து போட வேண்டியது இருக்கும். அது போட்டதுக்கப்புறம் யூஜி டிகிரிக்குள்ளே போயிடலாம். நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட், நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டை போட்டிங்கன்னா டிகிரி, இல்லை மற்ற விஷயங்கள் போட்டிங்கன்னா அது போட்டுவாங்க. யூஜி டிகிரியோட சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, நீங்கள் என்ன நேம் ஆஃப் த யூஜி டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க, மேஜர் சப்ஜெக்ட் அதுக்கு பேர் என்ன பேர், எந்த காலேஜ், எந்த இன்ஸ்டியூஷன், எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்க, நேம் ஆஃப் அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து யூஜிசியால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடி, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, மந்த் அண்ட் இயர் அதை வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து அதில் பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மோட் ஆஃப் ஸ்டடி என்ன, ரெகுலராக, ப்ரைவேட்டாக, டிஸ்டன்ஸாக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் யூஜியில் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஜி, இதுவும் அப்படி தான். சர்டிஃபிகேட் நம்பர், நேம் ஆஃப் த டிகிரி என்ன, அதுக்கடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த காலேஜ், இன்ஸ்டியூஷன், யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்க, நேம் ஆஃப் அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி என்ன, அதிலே லிஸ்ட் ஆகும். அதில் உள்ள யூனிவர்சிட்டியை பார்த்து இது பண்ணிக்கோங்க. இதில் இல்லாத யூனிவர்சிட்டிக்கு அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஈக்குவலன்சி வாங்கியிருந்தால் எஸ், ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அது என்ன சப்ஜெக்ட்டோ அதில் லிஸ்ட் ஆகும், அந்த சப்ஜெக்டை இது பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இது இருக்குன்னா நீங்கள் இதுவே வேண்டாம். இதே வந்து ஈக்குவலன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன சப்ஜெக்ட்டோ அதில் லிஸ்ட் ஆகும். இப்போ வந்து விஸ்காமுக்கு வந்து சிலர் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிச்சிருந்தாங்கன்னா விஸ்காம் வந்து ஈக்குவலன்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க டேரெக்டாக வந்து விஸ்காம்னு போட முடியாது. அப்போ ஈக்குவலன்சியில் எஸ்ன்னு கொடுத்துட்டு அதில் வந்து ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் நேம் தான் வந்து போட முடியும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து போட்டிருக்காங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க, அதையும் டீட்டெயிலாக போட்டுக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடியும் கேட்டிருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு பிஜியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பிஹெச்டி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஏற்கனவே நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்குது. ஒரு பிஹெச்டி டிகிரி முடிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அதை டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு பிஹெச்டி டிகிரி பண்ண போகிறீங்களா, ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. பிஹெச்டி சர்டிஃபிகேட் நம்பர், எந்த காலேஜ், இன்ஸ்டியூஷன், யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி என்ன, அது யூஜிசியால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கா, நேம் ஆஃப் த மேஜர் டிகிரி என்ன, நேம் ஆஃப் த டொமைன் என்ன, உங்களோட ரிசர்ச் டைட்டில், பிஹெச்டி ரிசர்ச் டைட்டில் என்ன அப்படிங்கிறதையும் அதில் டைப் பண்ணணும். நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட், நேம் ஆஃப் த டொமைன், ரிசர்ச் டைட்டில் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்த இதில் அதையும் வந்து கொடுத்துருங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடிங் கேட்டிருக்காங்க, மோட் ஆஃப் ஸ்டடிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. பார்ட் டைமாக ஃபுல் டைமாக அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து அடுத்த இதில் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த பீரியட் ஆஃப் ஸ்டடி போடையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க, கரெக்டாக வருதா என்னன்னு பார்த்துட்டு. அடுத்து செட்டு டீட்டெயில், நீங்கள் நெட்டு முடிச்சிருந்தா இல்லை நெட்டு டீட்டெயில்னு கேட்பாங்க. செட்டு மட்டும் முடிச்சதுனால செட் டீட்டெயில் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட் நம்பர், மேஜர் சப்ஜெக்ட் என்ன, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் மேலே டிக் பண்ணிங்களோ அதோட விஷயங்கள்லாம் இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேலேருந்து ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி வரைக்கும் டீட்டெயிலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே அடுத்த ஸ்டேஜ் போகும். நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழி பயின்றதுக்கான எதுவும் கேட்கிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எந்தெந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அது ரிலேட்டடான இன்புட்ஸை வந்து இதில் கொடுக்கணும். ஃப்ரம் டு 1ஆப்லேருந்து எத்தனாப் வரைக்கும் படிச்சிருக்கீங்க,
யார் இதை கொடுத்தவங்களோட பொசிஷன் என்ன, டெசிக்னேஷன் என்ன, சர்டிஃபிகேட் வந்து சீல்டு சிக்னேச்சர் எல்லாம் இருக்கா, இது வேணால் ஆட் மோர் கொடுத்து நீங்கள் எத்தனை நாள் இது பண்ணிக்கலாம். முதல்ல வந்து என்னென்னா 1 to 10th வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து 11th 12th கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோன்னா யூஜி பிஜிக்கு இந்த 3 கட்டமாக வந்து நீங்கள் இதோட இன்ஃபர்மேஷனை வந்து பிஎஸ்டிஎம் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். யூஜி பிஜி மொத்தம் 4 கட்டங்களில் நீங்கள் இதை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணி டீட்டெயிலாக வந்து கொடுத்துக்கலாம். பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேலே போய் நோன் கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே போய் எஸ்ங்கிற இடத்துல நோன் கொடுத்தா இந்த டீட்டெயிலாம் வராது. டிக்கு கொடுத்து நீங்கள் நேராக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கெஸ்ட் லெக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேஜராக வந்து போய்க்கலாம். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதில் என்ன பண்ணணும், ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நேம் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ் என்ன, இமெயில் ஐடி ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ், டீச்சிங் லெவலு, சப்ஜெக்ட் தாட்டு, நம்பர் ஆஃப் பீரியட் பெர் வீக்கு, அகடமிக் இயர் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும், பீரியட் ஆஃப் சர்வீஸ் எவ்வளவு அப்படின்ட்டு சேவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் இது வந்து கவர்மெண்ட் ஜிஎலுக்கு தான் அது கேட்பாங்க. இல்லாத பட்சத்தில் நோன் கொடுத்து டிக்கு கொடுத்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சென்டரில் வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க, திருநெல்வேலியா, தூத்துக்குடியா, சென்னையா, கோயம்புத்தூர், அதை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. அதுமாதிரி உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுத்து அந்த டீட்டெயில் வந்து கொடுங்க. இல்லைன்னா நோன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேஜராக நோன் கொடுத்து நீங்கள் என்ன டீட்டெயிலோ அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா டி ஃபார் டிஸ்குவாலிஃபைங் எதுவும் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அது எஸ்ன்னா எஸ்ஸும் கொடுங்க. மேஜராக அது வந்து எல்லாத்துக்கும் நோன் தான் இருக்கும். நோங்கிறதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து 600 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 2019 அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியல. எக்ஸாம் ஃபீ 600 அப்படிங்கிறத இது பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கெஸ்ட் லெக்சரை தவிர கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. எஸ்ன்னா அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறது கேட்கும், அதை வந்து நீங்கள் பார்த்து அதை கொடுத்துக்கலாம். இல்லைனா நோன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்துட்டோன்னா இதான் முக்கியமான பகுதி, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய பகுதி. இதில் வந்து அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி, நீங்கள் அங்கே என்னெல்லாம் டிக் பண்ணிங்களோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், யூஜி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆர் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட், பிஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட் அல்லது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிஹெச்டி டிகிரி சர்டிஃபிகேட், இப்படி எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து அதில் வந்து கேட்டிருப்பாங்க. செட்டு கிளியர் பண்ணிங்கன்னா செட்டுக்கு சர்டிஃபிகேட்டு, நெட்டு முடிச்சிருந்தீங்கன்னா நெட்டு சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆர் டிசி obtained from last studied institution or college, latest character certificate obtained from gadget officer. இதே மாதிரி டீட்டெயிலாக அது போக உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்டிருக்காங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 40 KBக்குள்ளே ஜேபிஜி ஜேபக் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். இல்லை சூஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ இதில் இருக்கோ அதை பார்த்து உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சாம்பிளுக்கு தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம், அந்த ஃபோட்டோவில் உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ வேலிட் ஃபோட்டோவை அப்லோட் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு அப்ளைனா ரைட் சைடில் வந்துடும். அதுக்கடுத்து அப்ளிகன்ட் சிக்னேச்சர் இருக்குது, உங்களோட சிக்னேச்சரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் ஹியர் டு அப்லோடுங்கிறத கொடுத்துக்கலாம். சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஏற்றணும், இதை பார்த்து அப்படியே ஏற்றிடாதீங்க. உங்களோட சிக்னேச்சர் என்னவோ அதை ஏற்றுங்க. 40 KBக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஜேபக் ஃபார்மெட்டில் வந்து அது வந்து இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னவோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் மேஜராக அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இது 500 KBக்குள்ளே இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து இது இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 500 KBயில் இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும். அடுத்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பொதுவாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஜேபிஜி ஜேபக் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது ஃபுல்லாக பிடிஎஃபில் 500 KBக்குள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்தோன்னே உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே போய் நீங்கள் என்ன ஃபைலோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அடுத்து எஸ்எஸ்எல்சி, உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் கொடுத்து கிளிக் ஹியர் டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த சைடு விசிபிள் ஆகும். இதில் வந்து நாங்கள் சாம்பிள் டாக்குமெண்ட் இருக்கிறதுனால விசிபிள் ஆகலை, இல்லாட்டி ரைட் சைடு ஆஃப் த கார்னரில் வந்து விசிபிள் ஆகும் உங்களோட சர்டிஃபிகேட். அடுத்து ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட், சூஸ் டாக்குமெண்ட் அதே மாதிரி கொடுக்கிங்க. அதே மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து ஓப்பன் கொடுத்து கிளிக் ஹியர் அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா லோடிங் ப்ளீஸ் வெயிட்னு வரும். கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன ஆயிரும், அது வந்து அப்லோடு வந்து ஆயிரும்.
அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவும் பார்த்துட்டோம்னா டாக்குமெண்ட் சைஸ் வந்து 500 KB தான். PDF ஃபார்மெட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், மேஜராக வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி 500 KBக்குள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட், அதர்வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்துட்டோம்னா பிஜி கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவும் யூஜி மார்க் ஷீட் மாதிரி தான். ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் உள்ளதை அப்லோட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஓவராலாக கன்சால்டேட் மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிஜி கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் மட்டும் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பிஜி கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் உள்ள டீட்டெயிலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கும். அடுத்து வந்து பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். நீங்கள் இப்போ தான் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும். இல்லை முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டே இருக்கும். அதில் ரெண்டில் எது இருக்கோ முக்கியமானது பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் தான். அது இருந்ததுன்னா அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அடுத்து வந்து பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா, பிஹெச்டி முடிக்காதவங்களுக்கு இது கேட்க மாட்டாங்க. பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் ஓப்பன் கொடுத்து கிளிக் ஹியர் டு அப்லோட்னு கொடுத்து அப்லோட் பண்ணிக்குவாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நெட்டு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட நெட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட்டு முடிச்சிருந்தீங்கன்னா செட்டோட சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஹெச்டிக்கு அடுத்தது நெட்டு செட்டு சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முன்னாடி டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்கிறோம். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட், டிசி ஒன்று கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை இது பண்ணணும். இல்லாட்டி டிசி அப்டைன் ஃப்ரம் லாஸ்ட்டு ஸ்டடீடு காலேஜ் இன்ஸ்டியூஷன், அதிலேருந்து உங்களோட டிசியை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அங்கேருந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட்னு வந்து கொடுக்காங்க. இது வந்து கெசட்டட் ஆஃபீஸர், பச்சை எங்களுக்கு கையெழுத்து போடக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாமே 500 KB PDF ஃபார்மெட்டில் தான் வந்து மேஜராக இருக்கணும். லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்டைன் ஃப்ரம் அ கெசட்டட் ஆஃபீஸர் ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் மேஜராக வந்து வாங்கிக்கிட வேண்டிய தேவை வந்து இருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அப்லோட் பண்ணிக்கிட வேண்டியது இருக்கும். கேரக்டர் சர்டிஃபிகேட் அதை தான் வந்து நான் மாற்றி போட்டிருந்தேன். கேரக்டர் சர்டிஃபிகேட்டுங்கிறத வந்து நம்ம அதில் போட்டுட்டு அதில் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு ஃபார்மெட் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக வந்து போடுவோம். இதுக்கு என்ன பண்ணலாம், கேரக்டர் சர்டிஃபிகேட்டு யார்கிட்ட வாங்கலாம், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவை டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு இதுக்கடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ ஐடி கார்டு, நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கலாம், இல்லைனா ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம். இதையும் நீங்கள் என்னென்னா PDF ஃபைலில் வந்து 500 KBக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் PSTM இல்லை கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அதுவும் இதில் லிஸ்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நம்ம நோன் கொடுத்தனால இதில் கேட்கல, PSTMோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ கேட்கல. இல்லைன்னா நீங்கள் அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ஒரு வாட்டி ஃபைனலாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து டிக் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுத்துக்கலாம். ஐ சர்டிஃபை தட் ஆல் எபோ டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட், அந்த இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்கிங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில் ஃபுல்லாக அதில் வந்து வந்துடும். நீங்கள் என்னெல்லாம் டைப் பண்ணிங்களோ, அறிவிக்கை என்னென்ன, என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, என்ன சப்ஜெக்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, உங்களோட விண்ணப்பம் என்னென்ன, பதிவு தேதி என்ன, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு, எக்ஸாம் பர்டிகுலர்ஸ், டிபேரிங் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன், SSLC HSC டீட்டெயில்ஸு, அடுத்து பார்த்துட்டோன்னா யூஜி டிகிரி டீட்டெயில்ஸு, அடுத்து பிஜி டிகிரி டீட்டெயில்ஸு, PhD இருந்தால் PhD டீட்டெயில்ஸு, அது இல்லைன்னா செட்டு முடிச்சிருந்தீங்கன்னா செட்டு டீட்டெயில்ஸு, இப்படி எல்லா டீட்டெயிலுமே வந்து அதில் வந்து லிஸ்ட் அவுட் வந்து ஆகிரும். இதை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கெஸ்ட் லெக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டு, அதோட ஸ்டேட்டஸ்ஸு, அதுக்கடுத்து தேர்வு கட்டணம் என்ன, உறுதிமொழி என்ன, இந்த உறுதிமொழியில் எல்லாம் படித்து பார்த்து தெளிவாக படித்து பார்த்துட்டு 1 2 3ங்கிறத வந்து என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி மேலே இருந்து கீழே வரைக்கும் நீங்கள்
தெளிவாக எதுவும் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும். ஐ கரெக்ட் எபோ கன்ஃபார்ம் எபோ ஆர் கரெக்டட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் நோட் டு கேண்டிடேட் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் முதல்ல மேலே இருந்து கீழே வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயிலாக வந்து இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் மேஜராக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை இதில் எதுவும் பிழை இருக்கும் பட்சத்தில் கீழே எடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த வித பிழையும் இல்லை, நான் தெளிவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைனலாக கீழே வரணும். கீழே வந்து நீங்கள் வந்து எக்ரீன்னு கொடுத்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். திரும்பவும் இது 2 வாட்டியோ 3 வாட்டியோ அந்த கன்ஃபர்மேஷன் வந்து மேஜராக வந்து கேட்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்படி கீழே வந்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸு, உறுதிமொழி படிவம் வந்து இருக்குது, டிக்ளரேஷன், ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. மறுபடியும் இது ஒரு வாட்டி லிஸ்ட் ஆகும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபைனலாக ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய தேவை இருக்கும். அதுக்கடுத்து கீழே வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து போகும். இப்போ டீட்டெயிலாக வந்து அதில் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே ஃபைனலாக வரோம். ஐ கன்ஃபார்ம் தட் எபோ 3 வாட்டி இது கொடுப்போம். ஐ கன்ஃபார்ம் தட் எபோ கிளிக்கு அந்த ஒரு டிக்கு மட்டும் கொடுத்துட்டு உறுதிமொழியில் ஐ கன்ஃபார்ம் தட் எபோன்னு கொடுத்து எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படிங்கிறத 2 வாட்டி கேட்கும். கொடுத்துட்டோம்னா அடுத்த பேஜுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபைனலாக மறுபடியும் கீழே வரணும். இந்த ஸ்டெப்பே 3-4 வாட்டி திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டிங்க அப்படின்னா ப்ராசஸ் டு பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே அதில் வந்து பேமெண்ட் கேட்வேக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க மேஜராக. இங்கே உள்ளுக்கு போகிறீங்க. உள்ளுக்கு போனோடனே பேமெண்ட் கேட்வே என்ன அப்படிங்கிறது கேட்காங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். பேமெண்ட் கேட்வே, பேமெண்ட் மெத்தட் என்னன்னு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கேட்வேங்கிறத நம்ம கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறது கேட்கும். ஆன்லைன் கொடுத்துட்டோம்னா அதில் என்ன கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெஃப்டா, இல்லாட்டி நெஃப்ட் அதர் பேங்கா, எஸ்பிஐ அப்படின்னு கேட்பாங்க. அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நெஃப்ட் வேணுன்னா நெஃப்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டு கிளிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ வந்து 600 போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து சர்வீஸ் சார்ஜ் 25 ரூபான்னு போட்டிருக்காங்க. மொத்தம் 625 ரூபா வந்து இதுக்கு வந்து பேமெண்ட்டாக வந்து மேஜராக வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்காங்க. இப்போ என்ன ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். பே நோ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போவோம். அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு பே நோ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷனுங்கிறத கொடுங்க. கொடுத்தோன்னா பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகும். இதில் போய் உங்களுக்கு என்ன பேமெண்ட் கேட்வே வேணுமோ அந்த பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணி அந்த 625 ரூபாயை பே பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 300 ரூபா சம்திங் கொடுத்தா போதும். இது கொடுத்தோடனே என்னாகும் அப்படின்னா ஃபைனலாக அப்ளிகேஷன் சப்மிட் ஆனவுடனே நமக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நெல்லை ஜங்ஷனை வந்து இணைந்திருங்கள். நெல்லை ஜங்ஷனை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தொடர்பாக வந்து எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன். நன்றி, வணக்கம்.